ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரே காயை வச்சு சூப்பரான 2 டிஷ்ஷஸ் பார்க்க போகிறோம். பீர்க்கங்காயில் ஒரு டேஸ்டான கூட்டும் அதனோட தோலை வச்சு ஒரு அருமையான துவையலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி இந்த கூட்டு துவையல் பண்ணுறதுக்கு நான் 500 கிராம் பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தோலையும் சீவி எடுத்துக்கலாம். இந்த பீர்க்கங்காய் வாங்கும்போது கூடுமான வரை பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் எலசாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்பவும் குண்டாக இருக்க மாதிரிலாம் வாங்காதீங்க, ரொம்ப முத்தின மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த தோலில் துவையல் பண்ணுறீங்கனாக்கா நல்ல பச்சை பசேல்னு இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தோலை நல்லா சீவி எடுத்துடலாம். சீவி எடுத்தாச்சு. அந்த தோல் சீவின பிறகு அந்த காய் எவ்வளோ மெலிசாகிடுச்சு பாருங்கள், நல்ல எலசாக இருக்குது காய். இப்போ இதை நம்ம ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போதைக்கு அதை ஒரு ஓரமாக வச்சுருவோம். தோல் பார்த்திங்கனாக்கா சீவினது இந்த அளவு வந்திருக்கு. இதை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வதக்கும் போது இது வால் மாதிரி பெருசு பெருசாக இருந்தால் சரியாகவும் வதங்காது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தால் வதக்கி எடுத்து கரெக்டாக இருக்கும் வதக்கி எடுக்கிறதுக்கு. இப்போ பவுலில் சேர்த்து அலசி எடுத்துகிட்டு தனியாக வச்சுருவோம். ஃபஸ்ட்டு நம்ம கூட்டு ரெடி பண்ணிட்டு அப்புறம் துவையலுக்கு போகலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் இல்லாட்டி ப்ரெஷர் பேனில் 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு கழுவி எடுத்துகிட்டு அதில் 4 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்து, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து, முழுகிற அளவு தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துருவோம். குழையெல்லாம் வேக வேண்டாம். கூட்டுக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் இலையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு. இதை நீங்கள் வெறுமனே கடலைப்பருப்பில் கூட செய்யலாம், இல்லாட்டி வெறுமனே துவரம்பருப்பு சேர்த்தும் செய்யலாம். இது ரெண்டும் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் குழஞ்ச மாதிரி கொஞ்சம் பருப்பு முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதில் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு, 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் இது பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இருக்குது. இப்போ அதையும் சேர்த்துருவோம். இது கூட 1 ஸ்பூன் ஃபுல்லாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தலை தட்டி தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ரெடிமேட் சாம்பார் பொடி, உப்பு தேவையான அளவு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி கூட சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இது வேகட்டும். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு பொரிய விட்டுருவோம். நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப்பு துருவின தேங்காய் சேர்த்து நம்ம வறுத்தெடுத்த சோம்பை சேர்த்து கொரகொரப்பாக தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு சீரகம் சேர்க்கணுன்னாக்கா இது சீரகம் வேண்டாம், சோம்பு சேர்த்து பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கம் நம்ம வேக வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிவிடுவோம். அதே ஃப்ரையிங் பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 3 நீட்டு காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டு சேர்த்து அதையெல்லாம் நல்லா பொரிய விட்டு 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் இந்த தாளிப்பை சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாக்கா நம்மளோட சூப்பரான பீர்க்கங்காய் கூட்டு ரொம்பவே குயிக்காக நல்ல வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும், நம்ம துவையல் ரெடி பண்ணிப்போம். அதே ஃப்ரையிங் பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி அலசி வச்சுருக்க அந்த பீர்க்கங்காய் தோல் கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை அப்படியே வதங்க விட்டுருவோம். இது நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி சுருங்கி வரணும். இப்போ இதை நாம் இறக்கி ஆற வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ இதில் திரும்பவும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இதை ஃபஸ்ட்டு பொரிய விட்டுருவோம். இது ஓரளவு பொரிஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் பொரிய விட்டு 8 நீட்டு காஞ்ச மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி தோல் உரித்து சேர்த்து 2 பல் பூண்டு கொஞ்சம் பெருசாக சேர்த்து, சின்னதாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. அதையும் லைட்டாக கலந்து வதக்கி விட்டு 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் கலந்து விட்டு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து
அதையும் வதக்கி விட்டுருவோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் வதக்கி விட்டு இப்போ கடைசியாக அரை கப்பு துருவின தேங்காய் சேர்த்து அதை லைட்டாக கலந்து விட்டுருவோம். ரொம்ப டீப்பாக சுருளெல்லாம் வதங்க வேண்டாம். இப்போ இதை எடுத்து ஆற வச்சுருவோம். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க அந்த தோலையும் சேர்த்துட்டு உப்பு பார்த்து சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்தாக்கா நம்மளோட பீர்க்கங்காய் தோல் துவையல் ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பீர்க்கங்காயோட அருமை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ப்ளட்டில் சுகரோட அளவு குறைக்குது. இதில் இன்னும் நம்ம சொல்லாத சத்துக்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த பீர்க்கங்காயை அந்தளவுக்கு யாரும் வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அடிக்கடி நாம் கட்டாயம் நம்மளோட சாப்பாட்டில் சேர்த்துக்க வேண்டிய ஒரு காய். நீங்களும் இந்த பீர்க்கங்காய் கூட்டை செய்து சாப்பிட்டு கூடவே அந்த தொகையிலையும் வச்சு சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.